அமுக்கி வாங்கய்யா, பையன் வாங்கய்யா. வெரி குட்யா. பின்னாடி ஒரு ஆள் வரணும், ஏன்னா தடுமாறி விழுந்துடக்கூடாது. சூப்பர்யா. இப்போ நல்லா நிமிர்ந்து நில்லையா. வெரி குட். நிமிர்ந்து மட்டும் நில்லு. அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு? எவ்வளோ நாள்? 1 வருஷம் ஆச்சு. உங்களை எவ்வளோ நேரத்தில் நான் தனியாக கம்பியை பிடிச்சி விட்டு நடக்க விட்டுருக்கேன்? அண்ணே நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் என்னை எப்படி தெரியும்? இப்போ வந்ததுக்கு இப்போ எப்படி தெரியுது என்னைய பற்றி? பார்த்துக்குங்க. இன்னும் ஒரு 2 வாட்டி வந்து காமிங்க கண்டிப்பாக. தனியாக கம்பியை பிடிச்சி ஓரளவுக்கு வச்சுக்கங்க. ஆனால் வயசு கூட அப்படி இருங்க, எல்லாத்தையும் காமிக்கணும். சொல்லுங்க. இவரெல்லாம் யூடியூப்பில் போன வாட்டியும் வந்துட்டு போயிட்டாரு. சரியா? இது அதாவது நல்லா கேடுங்க ஐயா. பையன் அப்படியே அவரை நடக்க விடுங்க, கதவை சேர்த்துங்க. அதாவது என்ன அப்படின்னா, இடுப்பு வந்து இந்த ஐயாவுக்கு வந்து குருத்துவால் ஜவ்வு நஞ்சிருச்சு. ஏற்கனவே 1 வருஷத்துக்கு முன்னாடி வேற இடத்துல வைத்தியம் பார்த்து சரியா வரல. இவர் என்னோட இன்ஸ்டாகிராம்ல பார்த்து என்னை தேடி வீட்டுக்கு வந்துட்டாரு. வந்த செகண்ட்ல நான் எடுத்து வச்சு, ஐயா உங்களுக்கு இந்த குருத்துவால் தண்ட உடனே நஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான சிகிச்சை பண்ணோடனே இப்போ ஐயா தெம்ப வந்துருச்சு, ஊற ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த வாட்டி இன்னும் நல்லா நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருவாரு. பாண்டி துவரங்குச்சியில் புத்துருக்கட்டு பாண்டி நேரம் நல்லா இருக்கான்னு மட்டும் என்னைய பார்த்துருவாங்க. இன்னொரு விஷயம் ஒன்று, இந்த வாதம் சம்பந்தப்பட்டதுக்கு தூக்கிக்கிட்டு திரியிறாள் மட்டும் என்னை வந்து பார்த்துட வேண்டாம். நான் கொடுக்குற பாண்டி நுடை எண்ணெய் அதை மட்டும் தேய்ச்சிக்கிட்டு வாங்க. உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் மாறிச்சுன்னா மட்டும் தூக்கிட்டு வந்தாங்க. சப்போஸ் என்னைய பார்க்கணும் அப்படின்னா நடந்து வர்ற ஆளுகளாக கூட்டிகிட்டு வாங்க, தப்பு இல்லை. ஆனால் கார் எடுத்து செலவழித்து நீங்கள் தூக்கிட்டு வந்தாலும் இந்த மாதிரி உடனே நடக்க வைக்க முடியாது. என்னோட மருந்தை பூச உங்களுக்கு அந்த இடத்துல இருக்க பிரச்சனை தாக்காமல் மறுகாலும் மறுகைக்கு வராமல் காப்பாற்றிடும். அதுக்கு நான் பொறுப்பு. இந்த ரத்தக்கட்டு, சுளுக்கு, மூட்டு வலி, மூட்டு தேய்மானம், ரத்தக்கட்டு, சப்பு வலி இருக்குது, நீர்க்கட்டாக இருக்குது, எனக்கு எலும்பு வலிக்குது, நான் வேலைக்கு போயிட்டு வந்தால் உடம்பு வலிக்குது, மூச்சு வலிக்குது, இதெல்லாம் என்னுடைய எண்ணெய் பாண்டி நுடை எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா நான் பக்கத்தில் இருக்கிற மாதிரி எலும்பு முறி எவ்வளோ முறியாலும் 40 நாள் நடக்க வச்சு விடுங்க. இந்த உருளை தெரிச்சா எல்லாத்துக்குமே வாத சம்பந்தத்துக்கு மட்டும் நான் என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் தூக்கிட்டு வந்துடுவான்டான். என்னங்க என்ன சொல்றது? ஏன்னா ஆட்டோக்காரனை வந்ததுக்கு எப்படின்னு இருக்கு? நீங்கள் பல ஊருக்கு ஆளுகளை கூட்டி இருப்பீங்க. என்னைய மாதிரி நேருக்கு நேராக எவனுக்கு காமிச்சிருக்கானா? சரி, ரொம்ப நன்றி. இந்த ஐயா நல்லா இருப்பார். நீ இந்த விளம்பரம் மக்கள் விளம்பரம் இல்லை, உங்களுடைய இதை வந்து சேவையை மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த ஐயா சீக்கிரம் சரியாயிரும். உங்களை அந்த ஐயா பார்க்க மக்கள் பார்க்க இவர் சீக்கிரமாக குணமாயிடுவார். இந்த முருகன் மேலே ஆணையாக சொல்கிறேன். நான் நீதி நேர்மை நாணயமாக பார்க்குறேனே. நான் சொல்கிற வைத்தியத்தை நான் சொல்கிற மாதிரி மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். யாருக்குமே எந்த பிரச்சனையும் வராது. நான் கொடுக்குற தைலத்தை தேய்ச்சிட்டு வாங்க. வலி வேதனைன்னு நீங்கள் ஆஸ்பத்திரி போகிற அளவுக்கு நான் காப்பாற்ற முடியும்.